யோகம் மனதோடும் பிராணனோடும் உடலோடும் ஆன்மாவோடும் பின்னி பணைந்து நடத்தக்கூடிய ஒரு யோகம்னா அந்தர்யோகமாக உள்முக பயிற்சியாக இந்த பயிற்சியை செய்ய வேண்டியது இருக்குது. இதுக்கு பேர் தியானம்னு பேர். நம்ம எப்பெல்லாம் தியானம் பண்ண உட்கார்றோமோ அப்போ இந்த அருள் அனுபவம் உச்சிக்கு கீழே உள்ளது, உள்நாக்குக்கு மேலே உள்ளது. நான் அதை எப்போது பெறுவது அப்படிங்கக்கூடிய ஒரு உள்ளீடாக நம்ம மனதை பதித்து கொண்டு இந்த பயிற்சியை நம்ம செய்யணும். தியானம் பண்ண போகும்போது வாசியை கவனிச்சுட்டு வேறு எதுவும் செய்ய வேண்டாம். வாசி மட்டும் எங்கே ஓடுதுன்னு கவனிச்சுக்கிட்டு இது உச்சிக்கு கீழே இருக்கக்கூடிய அருள் அனுபவத்தை தேடி போகணும். அது உள்நாக்குக்கு மேலே உள்ளது, அது வாய் திறவாமல் பெறக்கூடியது. அப்போ நம்ம வாயும் திறக்கக்கூடாது, மனமும் திறக்கக்கூடாது, அங்கே சிந்தனையும் திறக்கக்கூடாது, அந்த இடத்துல பெறக்கூடியது. அதை எம்பெருமான் எனக்கு காட்டித்தரணுங்கக்கூடிய அந்த ஒளிவண்ண திருமேனியை நாம் சரணாகதி பண்ணிக்கொண்டு இதை நம்ம நினச்சோன்னா கட்டாயம் நமக்கு இந்த அருள் அனுபவம் சித்தியாகும்.